இந்த அதிகாலை வேளைக்காய் நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி ரோமர். பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 1-10 வசனங்கள். சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி எனில், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்தில் ஆகும் நீதியை குறித்து இவர்களை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறார். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி பண்ணும்படி பரலோகத்திற்கு ஏறினவர் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்கினவன் யார் என்று உங்கள் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிற மன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவெனில், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்றார் என்பது. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் தேவனுடைய வார்த்தைக்காக நான் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த கால வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை ஆராதனையில தகப்பனை மீண்டுமாய் ஒரு விசை அன்பு இறை மக்களோடு சேர்ந்து உண்மை தியானிக்க நீர் கொடுத்திருக்கிற மகாபரி கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்னை முற்றிலுமாய் நீ மறையும், நீ வெளிப்படும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்திலே உங்களை யாவை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒருவேளை இந்த முதலாவது ஆராதனையில, அதிகாலை ஆராதனையில பங்கு பெறுவது மிக சிறப்பு. தேவன் தாமே நம்மோடு இடைபடுவதாக. வாசி கேட்ட ரோமர் 10 3வது வசனத்தை யாராவது வாசிக்கும்படியாக கேட்கிறேன். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். இந்த அதிகாலை தியானத்துல எந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தைகளை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். நேற்று இரவு நம்முடைய சாம்பல் புதன்களுடைய ஆராதனையில, ஆயருடைய செய்தியில ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப அவர் சொன்னது, நாம் மாமிசத்தை சிலுவையில் அறையப்பட வேண்டும், நம்முடைய மாமிசம் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொல்லி திரும்ப திரும்ப அவர் 2-3 இடங்களிலே வலியுறுத்துவதை நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய மாமிசத்தை சிலுவையில் அறைவது என்றால் என்ன, அல்லது இந்த மாமிச சிந்தை நம்மை ஆளுகை செய்யக்கூடாது என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து ஒருவேளை இந்த செய்தி ஏற்கனவே நான் 2-3 நாட்களுக்கு முன்னதாக ஆயத்தப்பட்டு வைத்திருந்தாலும் அது நேற்றைய செய்தியோடு அதை நீட்சியாக இந்த செய்தியை எடுத்துக்கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாம் எப்படி நம்மை சிலுவையிலே அறைந்து கொள்வது, நம்முடைய மாமிசத்தை நாம் சிலுவையிலே அறைந்து கொள்வது என்றால் என்ன? என்னுடைய மாமிசம் தலைநிற்க கூடாது என்று சொன்னால் நான் தேவனுக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிவது என்றால் என்ன என்பதை அநேக செய்திகளை நாம் கேட்கிறோம். நாம் நம்முடைய மாமிசத்தை தளர்த்து விடக்கூடாது, நம்முடைய மாமிசம் முன்னாடி வந்துடக்கூடாது, நம்முடைய அறிவு முன்னாடி வந்துடக்கூடாது, நம்முடைய ஆற்றல் முன்னாடி வந்துடக்கூடாது என்று சொல்லி நாம் நிறைய செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் அதை பிராக்டிக்கலா அபியாசப்படுத்துகிற வேளையில நிறைய இடர்பாடுகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இங்க அதைத்தான் பவுல் அழகா இங்க எழுதுவதை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ஒருவேளை 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் யாராவது வாசி. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம்.
ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாய் அவன் இன்னும் அறியவில்லை. நான் அடிக்கடி என்னுடைய செய்திகளிலே சொல்லுகிற வார்த்தை ஒரு செய்தி இதுதான். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்படித்தானுங்க, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சிலுவையுடைய மரணம் என்னை என் பாவங்களிலிருந்து மீட்டிருக்கிறது என்று சொல்லி அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? அந்த ரட்சிப்பு நம்மை உண்மையாகவே விடுதலை செய்திருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கிற வேளையில இந்த வார்த்தை ஒரு இடையில ஒரு ஹிண்ட் கொடுக்குது. நாம் தேவ நீதியை இன்னும் முழுமையாய் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் தேவ நீதியை இன்னும் முழுமையாய் நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அல்லது நாம் தேவ நீதியை அறிந்தவர்களாய் இருந்தாலும் நாம் அதற்கு கீழ்ப்படியாதபடிக்கு நம்முடைய மாமிசமானது நம்முடைய நீதியை இடைச்சொல்களாய் அங்கே நிறுத்த வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் கீழ்ப்படியாமை. பாவம்னா என்ன? கீழ்ப்படியாமை. தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியவில்லை, அங்கு பாவம் உண்டாகிறது இல்லைங்களா? கீழ்ப்படியாமை எல்லாம் பாவமாய் மாறுகிறது. ஆக நாம் ரட்சிக்கப்படுகிறோம், பட்டுவிட்டோம், நான் பரிசுத்தமாய் இருக்கிறோம், நான் நீதிமானாய் இருக்கிறோம் என்று அறிக்கை செய்து கொண்டிருக்கிறேன்னா இன்னமும் முழுமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. முழுமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னா, நாம் இன்னும் நம்முடைய மாமிசத்தை நாம் முற்றிலுமாய் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். It's very hard to understand the word, but we need to practice it. ரொம்ப கடினமான உபதேசமாய் உங்களுக்கு தெரியலாம், ஆனாலும் கூட இது காலத்தின் கட்டாயமாய் இருக்கிறது. ஒவ்வொரு தவச நாட்களிலும் 40 நாட்களிலும் நாம் உபவாசம் இருக்கிறோம். இந்த உபவாச நாட்களில நாம் சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறோம். அந்த கட்டுப்பாடுகள் இது ஒரு ரிச்சுவல் இல்லைங்களா, ஒரு சடங்காச்சாரமாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் இந்த சடங்காச்சாரங்கள் நம்மை கிறிஸ்துவை நோக்கி இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் அங்கேயும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இருக்கிறது. ஆக 2 விதமான நீதிக்குள்ளே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். முதலாவது நீதி தேவன் கொடுக்கிற நீதி, அவர் கொடுக்கிற நியாய பிரமாணங்கள், அவர் காட்டுகிற வாழ்க்கை நெறி, அவர் காட்டுகிற வழிமுறை. இரண்டாவது நமக்கு நாமே வைத்திருக்கிற சில திட்டங்கள், நமக்கு நாமே வைத்திருக்கிற சில நியாயங்கள், நமக்கு நியாயமே வைத்திருக்கிற சில ஜஸ்டிபிகேஷன், லூப் ஹோல்ஸ் என்று சொல்லுவாங்க இல்லையா? நம்ம எதை சொன்னாலும் அது ஒரு லூப் ஹோல் எடுத்திருப்போம். அது லூப் எடுத்து நம்ம அதை தப்பித்துக் கொள்வதற்கு நம்ம முயற்சி இருப்போம். நேற்று இரவு நல்லவத்து மாமா வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருந்தப்போ சும்மா போற போக்குல அத்தவன் கேட்டாங்க, வெள்ளிக்கிழமைக்கு என்ன சாப்பாடு, சனிக்கிழமை என்ன சாப்பாடு அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமைக்கு யார் சாப்பாடு போட்டாலும் நான்வெஜ் போடலாம் அப்படின்னு சும்மா பேசிட்டு இருந்தேன். ஐயோ தவசு காலத்துல நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்ல உள்ளே போகிறது எதுவும் தீட்டுப்படுத்தாது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை வச்சிருக்கிற அப்படின்னா. இது ஒரு ஜஸ்டிபிகேஷன், ஒரு லூப் ஹோல். நம்ம தவசு நாட்களிலே நாம் என்ன சொல்றோம், ஃபாஸ்டிங் இருக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறேன்னா இந்த 40 நாட்களிலாவது நான் ஒரு மாமிசத்தை சாப்பிடுவதை நிறுத்தி அதற்கு உண்டான பணத்தை ஒரு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஒருவேளை ஒரு சபையினுடைய நீதியா இருக்கலாம், அது நமக்கு நாமே வைத்துக் கொண்டு நீதியா இருக்கலாம். ஆனா அதை நான் சாக்ரிஃபைஸ் விரும்பலைன்னா அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு வார்த்தையை புடிச்சு உள்ள கொண்டு நான் என்ன பண்றேன், அதை டைலூட் பண்றேன். டைலூட் பண்ணி என்னுடைய ஆசைகளை நான் வைத்திருக்கிறதை நான் நியாயப்படுத்த விரும்புகிறேன். பார்த்தீங்களா, இதுதான் சுயநீதி. இதுதான் சுயநீதி. இந்த தேவ நீதிக்கும் சுயநீதிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. இயேசு சாமியை சிலுவையில் அறைஞ்சதுக்கு காரணமே நியாயப்பிரமாணத்துக்கு எதிரான மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அப்படின்னா அவர்கள் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் இல்லையா? சட்டங்களை பற்றி வாசிக்கிற பொழுது there are 2 things in the law. என்னன்னு கேட்டீங்கன்னா the meaning of the law ஒன்று இருக்கு, இந்த சட்டத்தினுடைய அர்த்தம் ஒன்று இருக்கு. இந்த வேர்ட் ஆஃப் த லா என்று ஒன்று இருக்கிறது, சட்டத்தினுடைய வார்த்தைகள் ஒன்று இருக்கிறது. நீ ஹெல்மெட் போடாம போனீங்கன்னா
உனக்கு வந்து ஃபைன் போடுறது அப்படிங்கிறது சட்டத்தினுடைய நியதி. ஆனா நம்ம ஹெல்மெட் போடாம போயிட்டு அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருப்போம். எனக்கு தலைவலி, இந்த ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்ட முடியல, இந்த ஹெல்மெட் வந்து என் தலை தாங்கிக்க மாட்டேங்குது அப்படின்னு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சிருப்பான். இது வந்து என்னன்னா அதனுடைய மீனிங், அதுக்குள்ள இருக்கிற சில நிகழ்ச்சிகள், அதுல நான் தப்பிச்சுக்கிறோம். நிறைய நேரங்களில வழக்காடு மன்றங்களில இந்த மாதிரி வழக்குகளை வந்து அட்வொகேட் பண்ணும்போது அவர்கள் வேறாஃப்லா பார்ப்பதில்லை, அதுக்குள்ள இருக்கிற அர்த்தங்களையும் அதுக்குள்ள ஆன்மாவையும் பார்த்து ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குற ஜஸ்டிஸ் கொடுக்குற நம்ம நிறைய நேரத்துல பார்க்க முடியும். அது மாதிரி நம்ம வேதத்தை கடைபிடிக்கிற நேரத்துல கடவுள் ஒரு காரியங்களை நமக்கு சொல்லி இருந்தார்னா, இது இப்படிதான் நீ செய்யணும்னு சொல்லியிருந்தார்னா, ஆனா அதை செய்யாதபடிக்கு நம்முடைய நீதியை நிலைநாட்டுவதற்காய் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். ஆகவே கீழ்ப்படியாத நிமித்தமாய் நாம் மீண்டுமாய் பாவத்துக்குள் இழந்து கொண்டிருக்கிறோம். அதிகால வேளையில ஆண்டவர் நமக்கு எதிர்பார்த்த ஒரு காரியம், நம்முடைய நீதியை சிலுவையிலே அறைய வேண்டியது என்பதுதான். ஒருவேளை இந்த 40 நாட்களில நம்ம எங்கெல்லாம் வந்து நம்முடைய நீதி, சுயமான நீதி தலை தூக்கி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்படும். ஒரு சிம்பிளான ஒரு உதாரணத்தை கொண்டு இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நிறைய நேரங்களில இந்த தண்ணி அடிப்பாங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து தண்ணி அடிச்சிருப்பான். அவங்ககிட்ட போய் நீங்க நல்ல ஒரு பிரசங்கம் பண்றீங்க, நல்ல வேதம் வாசிக்கிறீங்க, நிறைய அறிவு இருக்கு, ஆனா ஏன் இந்த பாவத்தை நீங்க பண்றீங்க அப்படின்னா அவங்க சொல்ற காரியம் என்னன்னா, நான் தண்ணி அடிக்கிறது எப்படி மற்றவங்களுடைய விசுவாசத்தை தடை செய்கிறது அப்படின்னு சொல்றதை பார்த்தோம். ஒருவேளை நிறைய பேருக்கு வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதிலே சில இது இருக்கு, பிரச்சனை இருக்கு. என்னன்னா அவங்க தேர் நாட் வெரி மச் கீன் டு அக்செப்ட் கிரைஸ்ட். அது ஏன்னா நம்முடைய நாகரிகங்கள் அல்லது நம்முடைய உடைகள், நம்முடைய உணவு பழக்கங்கள் இதெல்லாம் வந்து சில பேரை கிறிஸ்துவத்துக்கு வருவதற்கு தடை செய்கிறது. அதுல வந்து சில முக்கியமான காரியங்கள் பாத்தீங்கன்னா, ஒரு நான் வெஜிடேரியன் நீங்க சாப்பிட்றீங்க, அல்லது வந்து நீங்க வந்து ஒரு வெஸ்டர்னைஸ்டு கல்ச்சருக்குள்ள போயிட்டீங்க, அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை சாட்டுகிற பொழுது நம்ம என்ன சொல்றோம்னா, இது என்னுடைய உடை, என்னுடைய உணவு, என்னுடைய பழக்க வழக்கங்கள், இதையே வந்து நான் வந்து மாத்திக்க முடியாது அப்படின்னு பிடிவாதமாய் நாம் பேசுகிறதை நான் பார்த்திருக்கோம். ஆனா ரோமர் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கங்க. ரோமர் 14ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நாம் என்ன செய்தாலும் நாம் கிறிஸ்துவுக்காய் செய்கிறோம். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கு என்று பிழைத்திருக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கு என்று மரிக்கிறோம், ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையதாக இருக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு வர்றப்போ அவர் சொல்றாரு, உன்னுடைய போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. 15வது வசனம், ரோமர் 14:15. போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல, அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காய் மரித்திருக்கிறாரே. ஒரு சாப்பாடு விஷயங்க, ஒரு சின்ன விஷயம், ஒரு சாப்பாடு விஷயம். இந்த சாப்பாட்டு விஷயத்துல கூட நம்ம என்ன செய்யணுமா, என்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்கு தடை செய்யுமானால் அதை நான் நிறுத்திக் கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒருவேளை என்னுடைய உடை உடுத்துவதும், என்னுடைய பேசுகிற வார்த்தைகளும், நான் பழகுகிற முறைகளும், என்னுடைய அப்ரோச்சும், என்னுடைய ஆட்டிடியூடும் ஒருவனுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு கொண்டு வர முடியாது என்று சொல்லுவோமானால் அதை நாம் நிறுத்தி விடுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்முடைய அறிவு சொல்லுவோம், இந்த உன்னுடைய போஜனம், உனக்கு இதுதான் சாப்பிட வேண்டும், இதைத்தான் நீ உடுத்த வேண்டும் என்று சொல்லி யாரும் உனக்கு கட்டளை கொடுக்க கூடாது, ஏன்னா அது உன்னுடைய சுதந்திரம் என்று சொல்லி அறிவு சொல்லுகிறது, அரசியல் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு போஜனத்துல கூட உன் சகோதரனுக்கு நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, விசனப்படுத்த கூடாது. எவ்வளவு ப்ரீசியஸா ஆண்டவர் பேசுறார், எவ்வளவு மைனூட்டா ஆண்டவர் பேசுறார். ஒவ்வொரு காரியங்களிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்றான், ஆத்தும ஆதாயத்தை வந்து நீங்க செய்ய வேண்டுமானால் எனக்கான நீதி அங்கு இருக்கக்கூடாது. அது உணவு பழக்கமானாலும், உடை பழக்கமானாலும், நம்முடைய சடங்காச்சாரமானாலும், எதுவானாலும், என்னிடத்திலிருந்து எந்த ஒரு நிகழ்வு வெளியே போனாலும்
அந்த வார்த்தையோ அந்த ஆக்டிவிட்டியோ அந்த நடவடிக்கையோ எதுவுமே ஒரு பிற மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு விசனத்தை உண்டு பண்ணக்கூடாது என்று சொன்னால், அந்த அளவிற்கு நாம் நம்முடைய சுயத்தை வெறுத்து கிறிஸ்து காட்டுகிற வழியிலே நாம் நடக்க பழகிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இதை நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னு தெரியல. ஆனா இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பாரம், ஆத்தும பாரம். இந்த ஆத்தும பாரத்தை குறித்து தொடர்ந்து நாம் தியானிக்கிற பொழுது எல்லா இடத்துலயுமே நம்ம தடையா இருக்கோம். ஏன் நம்ம சினிமா பார்க்க கூடாது அப்படின்னா, கிறிஸ்தவனுக்கும் மற்றவனுக்கும் இல்ல, சினிமா பார்க்கறதால என்ன நீ சாதிச்சிருப்ப? இசை அதுக்கு ஒரு லாங்குவேஜ் கிடையாது, இசைக்கு ஒரு மதம் கிடையாது, இசைக்கு எதுவுமே கிடையாது. அது பறந்து விரிந்த ஒரு ஆளுமை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனால் அது கூட ஒருத்தனை விசனம் உண்டாக்குமானால் நாம் இசையை கூட நிறுத்தி விடலாம். ஒருவேளை நான் ஹிம் பாடுறத நான் ஒரு வெஸ்டர்னைஸ்டா நான் போறேன் அப்படின்னா, அதை அதனாலதான் அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அதையும் நம்ம விட்டு விடுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த முதல் நாளில இந்த ஒரு கேள்வியோடு கூட இந்த செய்தியை நான் நிறுத்தி விடுகிறேன். நாம் தொடர்ந்து இதை பற்றி தியானிக்கப் போகிறோம். நாம் எங்கெல்லாம் நம்முடைய சகோதரருக்கு விசனம் உண்டாக்குகிறோம், அப்போ இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னும் நம்ம போய் ரீச் பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய நீதியை நாம் இன்னும் முழுமையாய் நாம் பற்றி கொள்ளவில்லை. அன்றைக்கு இந்த சதுசேயர்களும் பரிசேயர்களும் ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் அதுக்கு ஒரு வினாவை எழுப்புகிறார்கள். அவர் பதில் சொல்லிட்டே இருக்கார், ஒவ்வொருத்தையும் பதில் சொல்லிட்டே இருக்கார். இன்றைக்கு நம்மிடத்தில் யாரும் எந்த கேள்வி கேட்பதில்லை, ஆனால் நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் எப்படி வேலைக்கு போகிறேன், நான் எந்த டைமுக்கு போறேன், பஞ்சுவலா இருக்கேன்னா, உண்மையா இருக்கேன்னா, உத்தமமா வேலை செய்யறேன்னா, நான் என்னுடைய வார்த்தைகள் செய்திகளுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கிறதா இல்லைங்களா? ஏன்னா எதை பண்ணாலும் நான் ஒரு கிறிஸ்துவின் அடையாளத்தோட போறோம். வெதர் வி லைக் இட் ஆர் நாட். இல்ல நான் என்னை கிறிஸ்துவா என்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்றாலும் நாம் அடையாளப்படுத்தப்படுகிறோம் என்று சொன்னால், இங்கே தேவ நீதியை நாம் கட்டாயமாக நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனா அதை முழுமையாய் நாம் அறிந்து கொள்ளாததுனாலே நம்முடைய சுய நீதியை நாம் நிலைநிறுத்த பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். For any circumstance, we are always trying to establish ourselves, not the will of God, not the will of God. ஆக இந்த ஒரு கேள்வியோடு கூட இந்த செய்தியை முடிக்கிறேன். ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஆலயமாய் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், தனிப்பட்ட தீர்மானம் எடுக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. நான் எந்த இடத்துல நான் என்னுடைய சுய நீதியை நான் நிலைநிறுத்த பாடுபடுகிறேன் என்று சொல்லி சிந்தித்து போனால் அங்கே தேவ நீதி நிச்சயமாய் வெளிப்படும். அந்த இடத்துல நாம் காம்ப்ரமைஸ் பண்ணியாகும். அந்த இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணியாகும். ஆண்டவர், இந்த இடத்துல என்னுடைய மாமிசம் தலை தூக்குகிறது, இந்த இடத்துல நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை மன்னிச்சிருங்க. ஒருவேளை இந்த திருமண காரியங்களிலே, அவருடைய திருமண காரியங்களிலே நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, எங்க சம்பந்தி வீட்டுல போய் நான் என்னைய அவர் எந்த நேரத்திலையும் டாமினேட் பண்ணிடக்கூடாது. அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு மேலதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சிருந்தா புதிய உறவுகளாய் போகணும். அந்த ஸ்டாண்ட் எடுத்து போறப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை, ஒரு பற்றாக்குறை. அப்ப உட்காந்து ஜெபம் பண்றேன். அப்ப ஆண்டவர் உன்னை முழுசா விட்டு நான் பாத்துக்கிறேன், நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாத, நீ பாட்டு போயிட்டே இரு அப்படிங்கிற. ஸோ போயிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு ஃபோன் பண்றாரு. அவர் கேட்ட கேள்வி கேட்ட பதில் இல்லை. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் கடவுள் தான் பதில் அப்படின்னா சத்தமும் திரிச்சிட்டாரு. நீங்க இப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்க, சரி பாத்துருவான்னு போனை வச்சுட்டாரு. அப்புறம் அவரு போனை வச்ச உடனே நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நீங்க சொன்னதை நான் சொல்லிட்டேன், அவர் கேட்ட கேள்விட்ட பதில் இல்லை, நீங்க தான் பதில் சொல்லிட்டேன், நீங்களே அவர் பதில் சொல்லிக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த கேள்வி இன்னைக்கு கேட்கவே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நம்மளால சில விஷயங்கள் செய்ய முடியாது, சில காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது.
அப்போ அவர் கேட்டுட்டாரே அப்படின்னு அவசரப்படுறதோ, அல்லது அவரால் செய்ய முடியல, நான் தப்பா நினைச்சுக்குவாரோ அப்படிங்கிறத தாண்டி அவர் என்னை பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, பட் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி அவர் பேசவே இல்லை. நம்முடைய சுயம் அறையப்பட வேண்டும். அது எப்படிங்க அவர் முன்னாடி நம்ம சொல்லாம இருக்கிறது? அவர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு, நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு, நம்மளை பத்தி 10 பேர் தப்பா நினைச்சுக்குவாங்களே அப்படிங்கிறதுக்காகவே நம்முடைய சுயநீதியை நாம் நிலைநாட்ட ஆசைப்படாத படிக்க ஆண்டவர் இந்த விஷயத்துல நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி ஆண்டவர் கேட்டா, ஆண்டவர் நம்மோடு உறவாட விரும்புகிறவரா இருக்கிறார், நம்மோடு பேச விரும்புகிறவரா இருக்கிறார். நம்ம சொல்லுவார், நீ ஒன்னும் பயந்துக்காக நான் பாத்துக்கிறேன் பாரு, இல்லைங்களா? நமக்கான ஒரு மெய்ப்பெண் உண்டு, நமக்கான மெய்ப்பெண் உண்டு. அவர் நரிகளையும் ஓநாய்களையும், இல்லையா, ஓநாய்களும் நரிகளும் நம்மை பீடி போடாதபடிக்கு நம்மை காப்பதற்கு ஒரு வலுவான மெய்ப்பெண் உண்டு. இந்த அதிகாலை வேளையில ஆண்டவர் கொடுத்த பாட்டு அது அடுத்த தடவை மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணி பாடுவோம். ஆனாலும் நாம் செம்மறி ஆடா இருக்கிறோம், நம்ம தேவ நீதி அறியாத ஒரு ஆடா இருக்கிறோம், நாம் மெய்ப்பனுடைய குரலுக்கு கீழ்ப்படியாத ஆடுகளாக இருக்கிறோம். ஆனாலும் எல்லாவற்றையும் தாண்டி நம்மை நேசிப்பதற்கு அவர் மெய்ப்பராய் இருக்கிறார், நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார். நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவ நீதி நிலைப்படும்படிக்கு சுயநீதியை சிலுவையிலே அறைய வேண்டும். ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். ஐ டிட் நோ நம்ம எங்கெல்லாம் நம்முடைய சுயம் டாமினேட் பண்றதுக்கு நம்ம அலோவ் பண்றோம் நமக்கு தெரியல. தேவ நீதியை எங்கெல்லாம் நம்ம ஓவர்லுக் பண்றோம் நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம இன்னும் முழுமையாய் தேவ நீதியை அறியாமல் இருந்தோமானால் இந்த கால வேளையில இந்த தியானத்திலிருந்து ஒருவேளை இன்னைக்கு வீட்டுல இருந்தீங்கன்னா, ஒருவேளை இன்னைக்கு ஆபீஸ் போயிட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய பள்ளிக்கூடத்துக்குலாம் போயிட்டு வந்தீங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஆண்டவரே இதுல நான் எங்க என்னுடைய நீதி நான் எஸ்டாப்ளிஷ் பண்றேன், எந்த இடத்துல நான் உங்களுடைய நீதியை நான் ஓவர்லுக் பண்றேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமானால் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை வழிகாட்ட வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவர் பராக்கிரமத்தின் தேவனாய் இருக்கிறார், அவர் வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்னே ஒன்று தான், மீண்டும் மீண்டும் சொல்றேன், நம்மை முழுமையாய் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்க வேண்டும். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஒப்புக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நீதியை நிலைநிறுத்தும்படிக்கு நாங்கள் தேவ நீதியை நாங்கள் அசட்டை செய்கிறோம், கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். இந்த கால வேளையில எங்களை எல்லாத்தையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கெல்லாம் எங்களுடைய சுயம் தலை தூக்குகிறதோ அது எல்லாத்தையும் நாங்கள் சிலுவையில் அறைகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆளுகைக்குள்ளே முற்றிலுமாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் கேட்கும் பிதாவே, ஆமாம்.